வந்து ஆண்கள் செய்ய சத்தம் வராது. இந்த சர்ச் டிஃப்ரெண்ட் ஆகுது, பரவாயில்ல. ஆண்கள் பக்கம் வந்து பெண்கள் பக்கம் வரல. வீட்டில் என்ன பஞ்சாயத்து போதெல்லாம் போகலாம், பஞ்சாயத்து என்ன இருக்கா? இல்லை பஞ்சாயத்து மோஸ்ட்லி எங்களுக்கு தானே போவோம் இல்லை? அம்மா கத்தருக்கு சோத்திரம். அவ்வளோ வேகமாக தலையாற்றி நல்ல சந்தோஷம், கத்தருக்குள்ள சந்தோஷம். உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து எங்கள் பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க. அருமையாக பிள்ளைங்களாம் ப்ரோக்ராம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். பாலகர் வாயின் மேலே ஆண்டவர் துதிக்கிற நாளை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமாம், சரிங்களா? கவனிங்க, உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் மட்டும் என்ன ப்ரோக்ராம் பண்ணி நானும் பண்ணுவேன் சொல்லிட்டு என் கூட நிறைய ப்ரோக்ராம் இருக்குல்ல அனுப்புகிறாங்க. டீம் வந்திருக்கு இல்லை, அவங்கள கூப்பிடலாங்களா? அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தெரிஞ்சுதான் அவங்களுக்கு. அவர் வேறு இல்லை, அவர் பேர் ஜானி தான். இல்லை, எங்கே போனாலும் ஜானியை விட்டுருவோமா நாங்கள்? இல்லை, அந்த ஜானி உங்களை பார்க்குறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தா. வரணும் ப்ரோக்ராம் நீட்டமாக போக போக பார்த்தோம்தான். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, சத்தமே காணலை. கூப்பிட்டுலாமா? ரெடி? எப்படி கூப்பிடணும் தெரியும்? எப்படி கூப்பிடணும்? ஜானி அப்படி தான் கூப்பிடணும்ல. ரெடி? 1 2 3. இது மட்டும் சத்தம் வருது. என்னடா சவுண்ட் இது? அப்பா, ஏதோ சவுண்டு வேற என்ன இருக்குது. என்ன தூங்குறாங்களா இல்லை கொட்டாய் வருதான்னு தெரியலையே. அம்மா ஜானி, தம்பி, டேய் ஜானி, ஜென்ரேட்டர்லாம் ஓடுது. டேய் ஜானி, ஜானி யார் அது? சும்மா ஜானி கோணி நின்னு இருக்குது. ஜானி கோணின்னு. டேய் தம்பி, ஜானி கோணிலாம் உனக்கு கூப்பிடலாம், ஜானின்னு அழகாக கூப்பிட்றாங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க அங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிறாங்க வந்து பார்க்கறதுக்காக. வரமாட்டுற? யார் அது? என்ன தூங்கும் போது சும்மா எழுப்பிட்டு இருக்குது. ஏய் 11 மணி ஆகுது. தூக்கமா வருது, என்ன எழுப்பாதீங்க. டேய் 11 ஆகுதுடா, தூங்குறேன்ற. சர்ச்சில் வந்து தூங்கிட்டு இருக்கிற. என்ன பண்ணுறது? நான் 12 மணிக்கு தான் எழுந்துப்பேன். 12 மணிக்கு தான் எழுந்துப்பியா? ஆமா, அப்பதான் சூடா பிரியாணி கொடுப்பாங்க. அடப்பாவி, இந்த பைபிள் என்ன பண்ணுது? ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டில் தூங்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த வர்ஷிப் போட்டுட்டு தூங்குறது. வர்ஷிப் போட்டு தூங்குறது, மெசேஜ் கேட்டுனே தூங்குறது. என்ன ஆயிடுச்சுன்னா, அது பழகமாயிட்டு சர்ச்சில் உட்காந்து என்ன பண்ண, மெசேஜ் இருந்தாலும் தூங்கிறேன், வர்ஷிப் வந்தால் தூங்கிறேன். நான் தெரியாத திருந்த மாட்டேறான். என்ன பண்ணுது? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? யாரும் அப்படி இல்லைல்ல? தூக்கம் வரலங்க ஐயா, மெசேஜ் கேட்டா தூக்கம் வருதுன்ற. அண்ணே, நான் சர்ச்சில்லாம் தூங்க மாட்டேனே, வீட்ல மட்டும் தானே தூங்குவேன். நீ இப்ப சர்ச்சில் தான உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கேன், தூங்கு முஞ்சி. அண்ணே, சர்ச்சானே? அடப்பாவி, சர்ச்சானே? ஏய், சர்ச்சில் தான் இருக்கிற. அண்ணே, நானு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுலனே. ஆமா, அதனால வீடு நினைச்சிட்டேனே. லொகேஷன் தான் சேஞ்ச் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகல இப்போ. சரியா? அண்ணே, ஏசில இருந்த மாதிரி இருந்துச்சுனே, அதனால தூங்கிட்டேனே. சரிண்ணே. அண்ணே, சரி, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. தயவுசெய்து பல்ல விளையிட்டு குளிச்சுட்டு வா, தயவுசெய்து. சரியா? சீக்கிரம் வா. குளிருதுனே. அதுக்கு அதனால நான் அப்படியே வந்துடுறேனே. ஏய் அடப்பாவி, அண்ணே காலைல குளிச்சுட்டு வாயா. அண்ணே, இங்கே நிறைய பேர் குளிக்கலனே, மேக்கப் போட்டு வந்துட்டாங்கனே, சென்ட் அடிச்சிட்டு. ஐயோ, கேளுங்களே நீங்க. ஒண்ணா அப்படியா? ஆமாண்ணே. அண்ணே, எங்க பிள்ளைங்களாம் அப்படி கிடையாதுப்பா. அண்ணே, இன்னைக்கு வேற சின்ன பசங்களோட ஊழியல்ல. ஆமா, எல்லாரும் சீக்கிரம் எழுப்பிருப்பாங்க. அதனால இந்த குளிர்ல யார் குளிக்கிறதுன்னு அப்படியா குளிக்காம வந்துட்டாங்கனே. ஏய், என் பிள்ளைங்களாம் அழகா குளிச்சுட்டு வந்துக்குதுங்க. எல்லாம் ஜனங்களும் குளிச்சுட்டு. நீங்க ஒழுங்காத மாதிரி நீ சப்பக்கட்டு கட்டாத, நீ வரலன்றதுக்காக. சரியா? பசங்களாம் அமைதியா இருக்காங்க பாருனே, குளிக்கலனே யாரும். ஏய், சென்ட் அடிச்சிட்டு வந்துட்டாங்கனே. ஏய், நீ குளிக்கல சொல்லு. எங்க பிள்ளைங்க அழகா குளிச்சுட்டு. குளிச்சிங்கதானமா? ஆமா தானையா? ஆமா தானே? ஆமா, எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க பாருங்க. என்ன தூங்குறேன்னு சொன்னீங்கனே. ஆமாவா? இங்கே நிறைய பேர் தூங்குறாங்க போலனே, வாய்ஸே கேட்கலனே. இல்லப்பா, உன்னுடைய சத்தத்தை கேட்டு அவங்க மெய் மறந்து போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல தம்பி, டேய் டைம் ஆகுதுடா, சீக்கிரம் முடிக்கணும்ல. பிள்ளைங்கலாம் வெயிட் பண்றாங்கல்ல, உனக்கு பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்றாங்களே. சீக்கிரம் பிள்ளைங்க வந்து ஹாய் சொல்லிட்டு போங்களே. சரிண்ணே. சரிம்மா. என்ன அழகா அழகா ஜானி மேக்கப் பண்ணி. ஆமாண்ணே, மேக்கப் பண்ணுமா. சரி, அப்புறம் அண்ணே என்ன அழகா எல்லாரும் சவுண்டா ஜானி வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. ஜானி வாங்க அப்படி கூப்பிடுமா? அடேங்கப்பா, கூப்பிட. ரெடி? அழகா ஸ்வீட்டா. ரெடியா? ரெடி? 1 2 3. ஜானி வெளியே வாங்க. ஹாய் பிள்ளைங்களா. அப்பா டேய், இரு மூச்சு காட்டாத, கொஞ்சம் இரு, பயமா இருக்குது. சரியா? அழகா கூப்பிடணும். இருடா, பயமுறுத்தாத. அழகா கூப்பிடணும்னு சொன்ன, நீ அழகா வரணும்ல. அண்ணே, அண்ணே என்னடா சொல்லுங்கண்ணே. இந்த சர்ச்சில் நான் தானே அழகா இருக்கேன். நீ அண்ணே,
நான் வேற குளிச்சிட்டு மேக்கப்ல போட்டு குளிச்சிட்டியா? ஆமாண்ணே. அப்பா போன கிறிஸ்மஸ் குளிச்சா, இந்த கிறிஸ்மஸ் குளிச்சா? நீங்க டைம் வச்சு சொன்னீங்களே, அதனால காக்கா குளியல் குளிச்சிட்டு வந்துட்டேனே. என்கிட்ட வராதடா, பயமா இருக்குது, தூரமா இருடா. பயமா போய் பல்லு தேய்ச்சிட்டேனே. பல்லு தேய்ச்சியா? ஆமாண்ணே. ரொம்ப தேய்ச்சிக்கிற ஸ்மெல்லுக்கு வேறு வருது. சரி, எங்க பிள்ளைங்களுக்கு வந்திருக்கிற அழகா நல்ல விஷயம்லாம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைங்க நான் நல்ல விஷயம் சொல்லி தர போறேன். நல்ல விஷயம்? டேய், நல்ல தலையை மணித்தடு கவுந்து கிடக்குற, தூங்கி தூங்கி வரைஞ்சு கிடக்குற. அங்க பாரு, எனக்கு வெக்கமா இருந்தேன். ஐயோ, உன்னை பார்த்தா எங்களுக்கு வெக்கமா இருந்துப்பா. தம்பி, நீ ரொம்ப வெக்கப்படாத. அண்ணே, களைச்சிரு போறீங்க தலைய. புயல் காத்தே அடிச்சல, போன டெங்கு புயல் போச்சுல, அந்த புயல் காத்துல கூட கலையாத தலை இந்த தலை. இது கலைஞ்சதுதான். டிக்குவாலே பல கலையிறப்பா. தலை கலைக்காதீங்க, போட்டோலாம் எடுக்கிறாங்கண்ணே. ஐயோ, அப்புறம் நான் உங்களை விட அழகா இருக்கிறேன்னு உங்களுக்கு பொறாமனே. என்னோடவா? இல்லடா, நீ உண்மையில என்னோட அழகா தான் இருக்கிற. சரியா, பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம், ஏதாவது சர்ச்சில் இருக்கிற நல்ல விஷயம் தான் சொல்லிக் கொடு. பிரியாணி செய்யறது அண்ணே, பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயமானே? ஆமா, நல்ல விஷயம். தம்பி, இதை பாரு, டைம் இல்ல, சரியா? அதனால தயவு செய்து சொல்றேன், நல்ல விஷயம் சொல்லி கொடுறா. ஏல கவுந்து கிடக்குற கீழே தலையில போட்டு வச்சுக்கிட்டு நிமிந்து பாரு, அவன் மூஞ்சிக்கல. அண்ணே, பிள்ளைங்களாம் கீழே தானே இருக்காங்க. நீங்க அங்க வெளியே பின்னாடி இருக்கிறவங்க பாக்குறாங்க உன்னை, எட்டி பாத்துக்கிறாங்க உன்னை. சரிண்ணே. ஒன்னு கீழே பாக்குறல, மேல பாக்குற, என்னத்தா பண்ணதில்ல. ஐயா, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, ஃபேன் லைன் வச்சுங்க. அண்ணே, சொல்லுமா. நான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, நீ நல்ல விஷயம் என்ன சொல்லி தர போற? ஃப்ரெண்ட்ஸ் கூட்டா? சரி, நல்ல விஷயம் என்னன்னா, நான் பிள்ளைங்களுக்கு 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 அண்ணே, மறந்து போச்சுனே. இவனை ப்ரோக்ராம் கூட்டி வச்சு நான் பண்ற பாடு இருக்கு பாரு. தம்பி, உனக்கு என்ன சொல்லி தட்டுமா? இந்த காது கூட எங்க இருக்குன்னு தெரியல, வர கிட்ட வச்சு. நீங்க என் மேக்கப்லாம் கலைக்கிறீங்கனே. வந்ததுல மேக்கப்லயே இருக்கிற தம்பி, சரியா? கொஞ்சமாவது ப்ரோக்ராமுக்கு வாங்க, சரியா? கொஞ்சம் சரிண்ணே. சொல்லுங்க. என்னண்ணே? என்னண்ணே என்ன கேட்டா? இல்லை, ப்ரோக்ராம் ஒண்ணுதான் கூட்டு வந்திருக்கிற. பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தர போற? அண்ணே, அண்ணே, இன்னைக்கு 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 ஞாயிற்றுக்கிழமை. அதனால 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 வீட்ல வீட்ல சுட 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 கறி சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்கண்ணே. ஐயோ, இவனை சரியான தீனி பண்ணாத கூட்டு வந்து நான் மற பாடுது. தம்பி, டேய், எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களா? நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிற, பிள்ளைங்க உன்னை நம்பி கூட்டு ப்ரோக்ராம் உன்னை நம்பி யார் கூப்பிட்டுக்கிறாரு ஐயா வேற. அது எதனா பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவேன்னா, கறி குழம்பு செஞ்சு வச்சுக்கிறாங்க, பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதான் வேலை உனக்கு? அண்ணே, எனக்கு ஞாபகம் வந்துச்சுண்ணே. என்ன வந்துச்சுண்ணே? என்ன தெரியுமாண்ணே? என்ன தானே? இறையன் பை. என்னடா இறை? இறை இறை தெரியாதா? தெரியுமே. இந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இறை வச்சு போடுவோம், இல்லை எதனா வச்சு இறை வச்சு தான் பிடிப்போம். அதெல்லாம் அதான் அந்த இறை தானே கண்ணி வைக்கிறப்பா. கடவுளின் இறை அன்பை. கடவுளின் இறை அன்பையா? ஆமாண்ணே. நீங்க எல்லாம் நீங்க அண்ணே என்ன சொல்றீங்கண்ணே? ஆமா, இல்ல இல்ல, உன் ப்ரொனன்சியேஷனை பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன். சரி, கடவுளோட அன்பை இறை அன்பை நீ சொல்ல வந்திருக்க. சரி, ஆமாண்ணே. அந்த இறை அன்பை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுப்பியா? ஆமாண்ணே. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வரீங்களா? ஆமாண்ணே. போய் கூட்டு வரீங்களா? சரிண்ணே. தயவுசெய்து நீ போய் கூட்டு வாங்க, போங்க. ஐயோ, போக மாட்டானே. சொல்லுவா. நான் பாய் சொல்லிட்டு போயிடுறேனே. பாய் சொல்லிட்டு போனோமா? பாய் சொல்றேன். பாய் பாய். பிள்ளைங்களா பிள்ளைங்களா? அண்ணே, இங்க பிள்ளைங்களே இல்லையா? பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீ மண்டைய காமிச்சிக்கிற, அதெல்லாம் பயந்துக்கிறாங்க எல்லாரும். என்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்க. சரி, பாய் சொல்ல. பாய் 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 பாய். உள்ள போய் தொலை. இல்ல, ப்ரோக்ராம் கூட்ட அந்த கறி குழம்பு செஞ்சு வச்சுக்கிறாங்க, பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வேலை நம்மளுக்கு இல்ல. ப்ரோக்ராம் நல்ல விஷயம் கத்துலம்மா. ஆமா தானே? என்ன அப்படின்றியா? ஓகே, ஜானி போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இடம் தராமல் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, இங்கே ஒரு லொக்கேஷன் போட்டு எங்கே வரணும்னு தெரியல, போய் கூட்டிகிட்டு வந்துடலாங்களா? வெயிட் பண்ணுறீங்களா? அமைதியாக வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸை போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம்.
போட்டாங்க. ஹாய் ஹாய் பிள்ளைங்களா, என்னை யார் தெரியுதா? தெரியலையா? இப்போ தானே ஜானி சொல்லிட்டு போனா. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதா? நான் தான் ஜூலி. என் பேர் ஜூலி. என் ஃப்ரெண்டு ஜானி எங்கனே தெரியல, நீங்க பாத்தீங்களா? ஜானி சும்மா ஜானி ஜானின்னு கூப்பிட்டு நினைக்கிறேன். நான் தான் உட்காந்து நினைக்கிறேன், ஏன் ஜானின்னு கூப்பிடுறேன்? நீ நான் ஜானி தான் கூப்பிட்டேன். என்னம்மா ஜூலி? ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? ஏய், என்ன வீட்டில் இறவணத்தில் போயிட்டு வந்தியானா தலையெல்லாம் பிச்சின்னு பேனுக்குதே. ஐயோ. ஏய், இது என்னோட நியூ ஹேர் ஸ்டைல். நியூ ஹேர் ஸ்டைலா? ஆமா. ஐயோ, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எங்கள் ஆயா ஹேர் ஸ்டைலே சூப்பராக இருக்குது. உன் ஹேர் ஸ்டைலை பார்த்தா நியூ ஹேர் ஸ்டைலுமே தெரியலையே. சரி சரி, ஏதோ பண்ணுவேன்ட்டுக்கிற. குப்பத்தூரில் தலை விட்டா மாதிரியே இருக்குது. ஏய் ஜானி, என்னம்மா நீ குத்த குளிக்காம ஏன்ட்டு வந்துட்டுக்கிற? நான் தான் சென்ட் அடிச்சுக்கிறேன். அப்புறம் நான் இருக்குது மோந்து பாரு, வாசனையாக இருக்கும். சரி சரி. ஏய், இன்னைக்கு நீ சாப்பாடு என்ன கொண்டு வந்துக்கிற? நானா? ஆமா. நானு நீ இட்லி கொண்டு வந்திருக்கேன். இட்லியா? ஆமா. பிள்ளைங்களா பிள்ளைங்களா, இந்த ஜூலி இட்லி கொண்டு வந்துக்குதா. நான் என்ன எத்தனை தெரியுமா? பிரியாணி. உங்களுக்கு வேணுமா? வேணுமா? வேணும்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. என்ன கேட்குறீங்க? பவ் பவ் பவ். எனக்கே பத்தாது. எங்கள் மம்மி இன்னைக்கு எனக்கு 2 கேரியர் குத்துக்கிறாங்க தெரியுமா? ஆமா. ரெண்டா? ஆமா. எனக்கு ஒன்று தானே. இல்ல இல்ல, எனக்கே பத்தாது. ஆமா, எப்படி எப்படி கொடுக்க முடியும்? சரியா? 2 எடுத்துட்டு வந்திருக்க, உனக்கு பத்தாது சொல்றியடா? எனக்கு பத்தாது. ஆமா, போ. நான் தரமாட்டேன். போ போ போ. இந்த ஜானி எப்படி இருக்கான் பாரு. ச்சே, யாருக்குமே கொடுக்க மாட்டான் அவன். அந்த 2மே உனக்கு பத்தாதான். சரியான தீனி பண்டாரம். ஜானி, இரு, எங்க அம்மா பச்சடி வைக்க மறந்துட்டாங்க. நான் பீச் போய் பச்சடி வாங்கி தர்றேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாடா. பச்சடி முக்கியம். பிரியாணி பச்சடில மாதிரி சாப்பிட முடியும். பிள்ளைங்களா பிரியாணி பச்சடியோட சாப்பிட்டது நல்லா இருக்கும். ஆமா, பச்சடி வைக்கல எங்க அம்மா. நான் வாங்கி தந்துறேன் போயிட்டு. ஜானி, இந்த ஜானி பையன் வேற வரல. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகுது, நடந்து வேற போகணும். பிள்ளைங்களா இரு வந்துட்டேன். நல்ல மண்டையை மங்கூஸ் மண்டை வச்சுக்கின்னு கூப்பிட்டு இருக்கிறேன். இரு வரேன். ஆமா. அப்பா, நல்ல வேலை பச்சடி எடுத்துக்கினேன். எங்க அம்மா முட்டையும் குத்துக்கிறாங்க தெரியுமா? ஆமா. கொஞ்சம் தருவியாடா? தரமாட்டேனே. பவ் 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 தரமாட்டேனே. சரி விடுடா, நீ எனக்கு தர தேவல. சரி வா, நம்ம போலாம் ஸ்கூலுக்கு. ஜானி இந்த ஜானி வேற காணுமே. ஐயோ, பிள்ளைங்களா. பிள்ளைங்களா, இந்த ஜானி வேற எங்க போனான்னு தெரியல. இவன் வேற பிரியாணி மயக்கத்திலே இருக்கான். அங்க வேற யாரு? வந்துட்டேன். இன்னும் வெளிய கூட போக மாட்டற. ஜானி, அங்க பாருடா, யாரோ ஒருத்தர் மயக்கச்சு விட்டாரு. அம்மா வா. ஐயோ, என்னாச்சு தெரியல. வா பாரலாம் வா. ஐயோ பெரியவரா, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? பசிமா, பசி. 4 நாளா சாப்பிடல. ஐயோ, 4 நாளா சாப்பிடல. சரி பக்கத்துல பிரியாணி கிடக்குது, போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துரு போ. சரியா? போ. ஏன் தாத்தா நீங்க 4 நாளா சாப்பிடல? ஐயோ, என்கிட்ட காசு இல்லம்மா, அதாம்மா சாப்பிடல. அச்சச்சோ, உங்களுக்கு காசு இல்லையா? ஆமா. உங்க வீட்ல யாரும் இல்லையா? இல்லம்மா, நான் வழியில சுத்தி கிடக்கம்மா. சரி. ஜானி, நீ தான் 2 கேரியர் வச்சிருக்கல்ல? அது எனக்கே பத்தாது, என்ன போய் கூட சொல்ற? பாவண்டா தாத்தா. நான் தர மாட்டேன். நான் தர மாட்டேன். போ. நான் தர மாட்டேன். சரி விடுடா தாத்தா. நான் இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு தர. நீங்க சாப்பிடுறீங்களா? கொடுங்கம்மா ப்ளீஸ்மா, கொடுங்கம்மா. இந்தா தாத்தா. அப்பா.
அம்மா பாப்பா பாப்பா என்ன தாத்தா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப பசியா இருந்த எனக்கு கொடுத்த ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணுமா, நல்லா தாத்தா, இருக்கணுமா. நன்றிலாம் சொல்லாதீங்க தாத்தா. ஆ, நீங்க ரொம்ப பசியால இருந்தீங்களா? உங்க பசி தீர்ந்துச்சுல்ல தாத்தா? ஆமாம்மா, ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றிம்மா. டேய் பிள்ளைங்களா பிள்ளைங்களா, அந்த பொண்ணை தந்தது 4 இட்லியை அதை குத்துச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகுதுன்னே தெரில. என்கிட்ட பிரியாணி இருக்குது, ஐஸ்கிரீம்ல முட்டையும் இருக்குது. ஏய் ஜூலி ஜூலி. என்ன ஜானி? ஏய் உங்ககிட்டயே 4 இட்லி தான் இருந்துச்சு, இப்போ அந்த தாத்தா குத்துட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? ஜானி போ ஜானி. என்னம்மா போ வாசிர் பாய். ஜானி வா ஜானி. ஏய் நீ தான் போன்ற வான்ற என்ன சம்மா சொல்லுமா. ஜானி அந்த தாத்தா மயக்கச்சு விட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, நீ 2 கேரட் சாப்பாடு வச்சிருந்து கூட அவரு குடுக்கறதுக்கு உனக்கு மனசே வரல ஜானி. ஐயோ நான் ஏன் கேரட் குத்துட்டா நான் பசியா இருக்கணும், நீ இருப்ப பசியா என்னால இருக்க முடியாதே. ஜானி ஏசப்பா என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிக்கிறார்? நிறைய சொல்லிக்கிறார். நீ என்ன சொல்ல வர? ஜானி ஏழைக்கு இறங்கணும் கடன் கொடுப்பான்னு என்று சொல்லிருக்காருல்ல. ஓ கத்தருக்கிற கடன் கொடுப்பான். நாம தான் சண்டே கிளாஸ் பச்சிக்கிறேன், பச்சு இதெல்லாம் நடக்கிறது மண்ணா. ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிருக்காருல்ல. எங்க சண்டே கிளாஸ் அக்கா கூட சொன்னாங்க. பிள்ளைங்களா பிள்ளைங்களா ஆமா தானே. ஆனா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துருவோம், அதெல்லாம் செய்யணுமாண்ணா? செய்யணுமா? ஐயோ நீங்கெல்லாம் இப்படிப்பட்ட பசங்களா? நமக்கே பார்த்தாது, அவங்க போய் கொடுத்தா நம்ம என்ன பண்றது? டேய் ஜூலி, இப்போ உனக்கு சோறு இல்லை, நீ என்ன பண்ண போற? ஜானி பரவாயில்ல ஜானி, நானு அந்த தாத்தா ரொம்ப பசியால இருந்தாருல்ல, அதுவும் 4 நாள் சாப்பிடாம இருந்தாரு. ஆமாயா, அந்த டெட் பாடியோட 4 நாள் தேங்கச்சு தெரியலப்பா. அது வேற இல்லாத நமக்கு சண்டே கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. என்னமா சொல்லி கொடுத்துக்கறாங்க? ஒரு தடவை மலை பிரசங்கத்துல ஏசப்பா கிட்ட நிறைய ஜனங்கள் வந்தாங்களா. ஆமாம்பா, கூட்டம் நிறைய இருந்து சொன்னாங்கப்பா. ஆமா, அந்த கூட்டத்துல கூட நிறைய பேர் பசியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா உணவு இருந்தா எடுத்துன்னு வர சொன்னார்ல. ஆமா, யாருமே தான் தரவே இல்லையே சோறு தாங்க. ஏன் தரல? யார் தந்தா? நீ தான் தராம இருந்த தாத்தாக்கு. ஆமா, ஆனா அந்த கூட்டத்திலயும் ஒரு சின்ன பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட்டானா? இல்ல, உன்ன மாதிரி எடுத்துட்டு ஓடல. அந்த சின்ன பையன் வந்து 2 மீனும் 5 அப்பமும் கொடுத்தான். அப்படியா? ஆமா. ஏ அவங்கிட்ட ஏது இருந்திருக்கும்? நீ வேணா பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாரு. பிள்ளைங்களா? அப்படியா? நிஜமாவா? ஐயோ, இந்த டைம் நான் லீவ் போட்டோம் சண்டே கிளாஸ். ஆமா போல, சண்டே கிளாஸ் லீவ் போட்டுக்கிறேன், அதான் எனக்கு ஸ்டோரி தெரியல. அப்ப அந்த 2 மீன் 2000 பேருக்கும் 5 அப்பத்தை 5000 பேருக்கும் கொடுத்தாரா இல்லையா? ஓ அப்படியா? 5000 பேருக்கு கொடுத்தாரா? ஆமா. டேய் எப்படிடா கொடுத்துருக்க முடியும்? பிள்ளைங்களா 5 அப்போ 2 மீன் எப்படி 5000 பேருக்கு கொடுத்துருப்பாரு? எப்படி? ஏன்னா அங்க என்னாச்சு, அந்த சின்ன பையன் அவன் கிட்ட இருந்தத ஆமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுல்ல அவனுக்கு. ஆமா, அதே போலதான் அவனை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓஹோ அப்படியா? அப்ப இங்க பகிர்ந்தா எல்லாரும் பகிர்வாங்களா? ஆமா. அப்ப இங்க நன்மை செஞ்சா எல்லாரும் நன்மை செய்வாங்களா? ஆமா. ஏய் அப்ப நான் கூட இனிமே உன்ன மாதிரி நல்ல செய்ய போறேன். ஏய் பிள்ளைங்களா நம்மள இது மாதிரி செய்யலாமா? கற்றுக்கொள்வதை சொல்லுங்க, கற்றுக்கொள்வதை கடைபிடிப்போம், கடைபிடிப்பதை நடைமுறைப்படுத்துவோம். நான் இனிமே செய்யறேன். நீ செய்வியா? கண்டிப்பா செய்வேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ணதே எனக்கு இல்ல நீ கவலைப்படாத. நீ உனக்கு சாப்பாடு எல்லாம் கவலை. என் 2 கேரட் இருக்குதுல்ல, ஒரு கேரட் நீ வச்சுக்கோ, ஒரு கேரட் நான் சாப்பிடுறேன், சரியா? ஆமா, ஓகே தேங்க்யூ. பிள்ளைங்களா இந்த ஜானி கடைசி நிமிஷத்துல ஏசப்பா சொன்ன வார்த்தை கேட்டு என்ன பண்ணிட்டான்? தெரிந்துட்டான். அந்த 2 கேரியர் எனக்கு தான், முட்டை எனக்கு தான், பச்சடி எனக்கு தான் சொல்லிட்டு இருந்தான்ல. ஆனா இப்ப என்ன வந்துச்சு அவனோட வாயில? ஜூலி உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான்ல. அது போலதான் நீங்களே என்ன பண்ணணும்?
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும், சரியா? அம்மா உண்மையிலே ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கம்மா. உன்ன மாதிரியே பார்த்து அந்த ஜானி உன்னை பார்த்து கற்றுக்கிறாள், அது பெரிய விஷயம். ஜானி கொடுக்குறானாலே எல்லாரும் கொடுத்துருவாங்க இல்லை? பகிர்ந்து கொடுப்பதெல்லாம் பண்ணோம், நான் முன்மாதிரியாக இருக்கணும். இங்கே ஜூலி பகிர்ந்தா அதனால ஆச்சு. ஜானியோ அண்ணே இன்னொன்னு கூடனே, என்னண்ணே, நம்ம சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டா பரலோகத்துல பிரவேசிக்க முடியாதானே? ஆமாவா? ஆமா அண்ணே. அண்ணே அண்ணே சொல்லுங்க. இன்னொன்னு என்ன? இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களை அடிப்போமா? ஆமா. உடனே மறந்துடுவாங்கண்ணே. ஆமா. ஆனா பெரியவங்களை நம்ம எதனா சொன்னேன்னு வச்சுக்கா, ஏய் நீ நச்சிட்ட, நீ என்ன திட்டிட்டல, ஆமா நீ அவங்க கூட பேசாத, உன்னை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களா இல்லையானே? ஏய் நீ சொன்ன பேரே ஞாபகம் வருது. நம்ம ஊர்ல சண்டை நடக்கும், சின்ன பிள்ளைங்களா அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் கச்சிப்பாங்க. கச்சிட்ட பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சண்டை வந்துட்டு கேஸ் கொடுத்துருவாங்க. கேஸ் கொடுத்துட்டு பெரிய சண்டை ஆகிட்டு நாளைக்கு வான்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். காலையில் எழுந்து பார்ப்போம், அந்த மூஞ்சை பார்ப்போம், நம்ம மூஞ்சை முறைச்சி நின்றுட்டு இருப்போம். ஆனால் 2 பசங்க கடி வாங்குந்தோம், கச்சி தானே பண்ணோம் போயிட்டு. அண்ணே அவங்க தானே ஜாலியாக விளையாடி இருப்பாங்கண்ணே. ஆம்பா கடைசியில் பெரியவங்க தானே பண்ணிட்டு இருப்போம், சண்டை போட்டு நிற்பனே. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்கண்ணே, சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுனே. உண்மையில் நல்லா அழகாக சொன்ன, கை கொடுமா. தேங்க்யூ சூப்பராக சொன்னல. ஆமாம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்ததற்கு என்ன பண்ணணும், நம்ம சிறுபிள்ளை போல மாறணும். தேங்க்யூ ஜூலி, பாய். அண்ணே சொல்லுங்க. பாய்மா. ரொம்ப அண்ணே இன்னொன்னு சொல்லிட்டு போயிடுறேனே. நீ நிறைய சொல்லு போல. இல்லண்ணே சொல்லுமா. அண்ணே சின்ன பிள்ளைங்க பெற்றோருக்கும் கீழ்ப்படியணும்னே. ஆமா, பெட்ரோலுக்கு கீழ்ப்படியணுமா? அண்ணே பெட்ரோலுக்கு எது கீழ்ப்படியணும்? அண்ணே பெட்ரோல் இல்லனே. காது சரியா கேக்கும். பெற்றோரா? பெற்றோர்னே, பேரண்ட்ஸ்னே. ஓஹோ, ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், தட்ஸ் வை ஐ டோன்ட் நோ ஃபார் தி தமிழ். அண்ணே சரிண்ணே, நீங்க இங்கிலீஷ்கார தோர தானே? சும்மா சொல்லி வேண்டியதாம்மா, நானே தெரிஞ்சு 4 இங்கிலீஷ் உச்சி ஓட்டி கிடக்குறேன். அண்ணே பிள்ளைங்க அண்ணே நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம்லண்ணே. ஆமா. அதுல அவங்க அம்மா சண்டே கிளாஸ் டீச்சரும் போன் கேட்டாங்கண்ணே. ஆமால கொடுக்கவே இல்லனே. ஆமா. அம்மாவும் போன் கேட்டாங்கண்ணே, கொடுக்கவே இல்லனே. ஆமா. ஆனா கடைசியா அவனுக்கு என்னன்னா ஆச்சு, அந்த போன் பார்த்ததுனால அந்த கை போன் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுனே. ஆமாமா. அதனால சண்டே கிளாஸ்க்கு போனா என்ன பண்ணணும் பிள்ளைங்களா? என்ன பண்ணணும்? போன் என்ன பண்ணணும்? நாங்க நாங்க போன்ல கொண்டு போய் நாங்க இன்ஸ்டால போய் நாங்க ஸ்டோரி போடுவோம். அப்படி போட்டு எங்களுக்கு பழகிச்சு. நீ திடீர்னு போன் எடுத்து போனா நான் என்ன பண்றது? அண்ணே சொல்லுங்க. சண்டே கிளாஸ்க்கு போனா சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்றத கேட்கணும். ஓகே. வீட்டுக்கு போனா ஓகே அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். சரியானே? சரிமா. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்றத கேட்கணும். சரிமா. இப்போ நீ அண்ணே சொல்லுமா. அண்ணே துங்க கேர் அங்க எங்க தேடி கிடக்கு தெரியல. அண்ணே கண்ணு கூட தேர்ற பாருதா பொண்ணுக்கு. அண்ணே நீங்க இங்க நின்னுந்தீங்கனே. அதுதான் நான் இங்க தான் நின்னுங்கறேனே. இவ்வளவு பேர் ஊருங்க நின்னு அங்க அண்ணே தேடல. அண்ணே அதனால பிள்ளைங்க பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிறவங்களா இருக்கணும்னே. ஓகே, ஏபிசி முடிச்சிட்டாருப்பா, பரவாயில்லப்பா. அவர் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிறார் அந்த வசனத்தை இல்ல. அண்ணே எங்களுக்கு யாபத்தண்ணன் கூட ஒரு அண்ணா வந்தாங்கனே. யாபத்த நாம பையா ஆயிட்டாருங்கமா. சொல்லுமா. அண்ணே அவங்க கூட எனக்கு அண்ணா கூட எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி தந்துக்கறாங்கனே. அப்படியே? ஆமாண்ணே. நாங்களும் ஒரு காலத்துல போனவங்க தான், என்ன பண்றது? அண்ணே நான் உங்களை பார்க்கலனே. அண்ணா தானே பாத்துக்கறேன். நல்ல வேளை அப்ப பார்க்காதனால தான் போச்சு போல. அதான் போல. ஓகேவா. அண்ணே எங்களுக்கு நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்க சொல்ல அண்ணா நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்கனே. அதே போல இருமா என்ன பேச விடுமா. நான் மந்திரவனே உன்னை கூட எனக்கும் பேச விட மாட்டேது அந்த பொண்ணு. எங்க போனாலும் பொம்பளை பசங்க நம்மள பேச விட மாட்டேதுப்பா. என்ன பண்றதுப்பா? நமங்கய்யா உண்மைதானே? அது உண்மைதான். உண்மையை கொஞ்சம் ஐயா பார்த்து வரீங்க, பக்கத்துல இருப்பாங்க, நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆயிடும். அழிச்சிடலாம். அதெல்லாம் இல்ல, அழிச்சிட்டோம். சரிம்மா, பாய்மா. பாய். அதனால பிள்ளைங்கள் கீழ்ப்படிற பிள்ளைங்களா இருக்கணும். சரி சரிங்க அண்ணே. அதே மாதிரி கீழ்ப்படிதல் இல்லனா வாழ்க்கையில முன்னேற முடியாதுனே. ஆமால அண்ணே நம்ம வீட்ல மெத்த இருக்குனா அந்த படிக்கட்டு இருந்தா தானே மேலே ஏற முடியும். நான் தான் லிஃப்ட்ல ஏறிறேனே, அப்புறம் எதுக்கு படிக்கட்டு? அண்ணே ஒரு சில வீட்ல லிஃப்ட் வைப்பாங்க, ஒரு சில வீட்ல இருக்காதுனே. அப்படியே அதனால கீழ்ப்படிதல் இல்லனா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்காதுனே. உண்மையிலே சொல்றேன், நீ அழகா சொல்லி இருக்கற. நீ அழகா சொல்லி கடவுள் ஆசீர்வதிக்க. சரியா? பை பை பிள்ளைங்களா. பை. சே பை. 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 அண்ணே பை.
பாய் பாய்மா. ஐயாக்கு பாய். ஐயா பாய். ஆயிரம்மாக்கு. ஆயிரம்மா பாய். பாய். எங்க பிள்ளைங்களாம் கை பிடிச்சி ஈத்து முடியல தாங்களா பிடிச்சிக்கிட்டு போல கூட ஈத்துன்னு போயிடுங்கன்ற. பாய்மா. அண்ணே பாய்ண்ணே. பாய்மா போமா. இவங்கள வச்சுக்கணும் ஒரு தொல்லையா இருக்குல்ல. அண்ணே பாய்ண்ணே. ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ நான் பண்ணுறது இல்லை. சரி ஓகே கவனிங்க. ஒருவன் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. லைக் சில்ட்ரன், சரியா? சிறு பிள்ளை போல மாறணும். ஏன்னா ஆண்டவர் அந்த உள்ளத்தை நேசிக்கிறாங்க. அதே போல் பகிர்தலில் என்ன பண்ணுங்க, அழகாக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் வாங்கண்ணே, கொஞ்சம் தயவுசெய்து ஏரியாவில் தூக்கிட்டு போயிட்டு போயிடலாம்.